வேலூர் மாவட்டத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய கொள்ளையனை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். யாருக்கும் அஞ்சாமல் திருட்டில் ஈடுபட்டவரை சிங்கப்பெண் ஒருவர் தில்லாக நின்று எதிர்த்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆளில்லாத வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்ட திருடனை பெண் ஒருவர் உள்ளே வைத்து லாக் செய்து சிக்க வைத்துள்ளார். நகையுடன் கையும் கடவுமாக சிக்கியவரை கட்டி வைத்து அடித்து உதைத்து பொழந்தெடுத்துள்ளனர். பட்டப்பகலில் அரங்கேறிய நகை திருட்டும் வசமாக சிக்கிய திருடனும் நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் வேலங்காடு பகுதியில் வசித்து வரும் மஞ்சு என்பவர் சம்பவத்தன்று வீட்டை பூட்டிவிட்டு குடியாத்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். பின்னர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பொழுது பூட்டிய வீடு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பீரோவில் இருந்த 2 சவரன் தங்கச் செயின் மற்றும் 2 வெள்ளி கொலுசுகளை திருடிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ந்து போய் உள்ளார். தங்கமும் வெள்ளியும் என்ன விலடா விக்குது என்று நினைத்து சத்தம் போட்டு கூச்சல் போடாமல் சைலண்டாக கதவை வெளியே பூட்டிவிட்டு ஓடிய பெண் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் தோழிகளை அழைத்து வந்து மர்ம நபரை கையும் கடவுமாக பிடித்துள்ளார். அதில் ஆக்ரோஷமான நபர் பெண்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது ஏறிய ஆண்கள் ஒன்று கூடி மர்ம நபரை போட்டு வெடுத்தெடுத்தனர். பின்னர் கைகால்களை கயிற்றால் கட்டி போட்டு தர்ம அடி கொடுத்து பொழந்தெடுத்தனர். இத்தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு வந்த அணைக்கட்டு போலீசார் மக்களிடம் சிக்கி ரத்தம் சொட்ட சொட்ட மயக்கத்தில் இறந்தவரை மீட்டனர். கட்டை அவிழ்த்து இவரிடம் விசாரணை செய்தபோது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரை அடுத்த பாலூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசு என்பது தெரிய வந்தது. திட்டமிட்டு பூட்டி கிடந்த வீட்டின் பூட்டை உடைத்து நகைகளை கொள்ளையடிக்க வந்தது உறுதியானது. இதனையடுத்து பலத்த காயமடைந்த அன்பரசுவை மீட்டு அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். வீட்டின் உரிமையாளர் மஞ்சு கொடுத்த புகாரின் பேரில் அணைக்கட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து அன்பரசுவை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பட்டப்பகலில் வீடு புகுந்து நகை திருடிக் கொண்டிருந்த திருடனை கையும் கடவுமாக பிடித்து அடித்து உதைத்து காயப்படுத்திய சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.